சி. சியில பிறந்தவங்களுக்கு சொல்லுங்க. சி. சிங்கிற எழுத்து பார்த்தீங்கன்னாக்க, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இந்த ஏபி மாரி சில சில எழுத்துக்கள் வந்து அதிகமா வந்து நீங்க ஸ்கூல்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர்ல பார்த்தீங்கன்னாக்க, சில எழுத்துக்கள் வந்து ரொம்ப லெங்க்தியா இருக்கும். இந்த சிங்கிறது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சுமாரான ஒரு லெங்க்தியா தான் இருக்கும். 2, 3 பேர் தான் அதில இருப்பாங்க. இந்த சிங்கிற எழுத்து என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, அந்த 3 எண் ஆதிக்கம், குருவோட எண் ஆதிக்கம் உடையது. அது ஏன்னா சி நம்பருக்கு வந்து வேல்யூ வந்து 3ஆம் நம்பர் தான். ஸோ குருவோட ஆதிக்கம் இருக்கிறதுனால, இவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, படிச்சு முன்னுக்கு வரணும். தொழில் செய்யக்கூடாது. இவங்க வந்து ஒரு கன்சல்டண்ட்டா இருக்கலாம். ஆடிட்டர் மாரி இருக்கலாம். அதாவது பிரெயின் இன்வெஸ்ட்மென்ட். படிச்சு படிப்பு, படிப்படியான முன்னேற்றம், உழைப்பாளிகளா இருப்பாங்க. மிகப்பெரிய அளவுல வெற்றியை ஈட்டுவாங்க. வேலை செய்வாங்க ஒரு இடத்துல. உதாரணத்துக்கு ஸ்கூல் இருக்குன்னு வைங்களேன், கரஸ்பாண்டன்ட்டா தான் இருக்க முடியும். கரஸ்பாண்டன்ட்டா இருக்க முடியாது. பிரின்சிபலா தான் இருக்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்க, கரஸ்பாண்டன்ட்ங்கிறது ஓனர். பிரின்சிபல்ங்கிறது வேலை பார்க்குறது. அதனால வேலை பார்க்குறது மட்டும் தான் இவங்களுக்கு சிறப்பா இருக்கும். பிரத்தியாருக்கு உபதேசிக்கிறது நல்லாயிருக்கும். அதாவது குரு தத்துவம். பிரத்தியாருக்கு சொல்லிக் கொடுக்குறது. பேங்க் எம்ப்ளாயியா இருப்பாங்க. ஸ்கூலில் வந்து டீச்சராக இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு உதவிகரமாக பிரெயினை இன்வெஸ்ட் பண்ணி ஏணிப்படியாக இவங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கனாக்க, வியாபாரத்துக்கு போகவே கூடாது. படித்து படிப்படியான முன்னேற்றம். இவங்களுக்கு ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்க, ஒரு டிகிரி படித்த உடனேயுமே வேலை கிடைச்சிரும். அதுக்கு பிறகு வேணா பிஜி பண்ணுவாங்க. அந்த மாதிரி டிகிரி படித்த உடனேயுமே வேலை கிடைக்கும். நல்ல உழைப்பாளிகளா இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இவங்கள பொறுத்த வரைக்கும் மனைவி அமையும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரா அமைய முடியாது. ஏன்னா ஒரு வித்தியாசமா தான் அமைவாங்க. ஏன்னா கொஞ்சம் வித்தியாசங்கள் வரும். அது மன வேறுபாடு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாரி இவங்க தொழில் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. தொழில் செஞ்சாங்கனாக்க இவங்களுக்கு அவ்வளோ சிறப்பா இருக்கிறதில்ல. மிகப்பெரிய கடனை ஏற்படுத்திருவாங்க. ஏன்னா 3 எண் ஆதிக்கங்கிறது அடுத்தவங்கள முன்னேற்றத்துக்காகத்தான் இருக்கே தவிர்த்து, தான் முன்னேறுவதற்கு கிடையாது. ஸோ ஆனாலும் கூட பிற்கால வாழ்க்கை, அவங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கை சிறப்பா இருக்குங்கிறதுனால, இவங்க தான் உழைச்சு சமுதாயத்தை முன்னேற்றணும் அப்படிங்கிற லெவல்ல இவங்க போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா விதிக்கப்பட்ட விதி அதுதான். ஸோ இது மாரி பண்ணிக்கிட்டு வந்தாங்கன்னா, இவங்க சிறப்பா இருப்பாங்க. குழந்தைகள் நல்லா சிறப்பா இருப்பாங்க. அதே மாரி நீங்க பார்த்தீங்கன்னாக்க, இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த த்ரோட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஏன்னா 3ஆம் நம்பருக்கு உண்டான சக்கரம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த த்ரோட்ல தான் இருக்கு. இந்த 3ஆம் நம்பர்காரங்க மிகப்பெரிய மார்க்கெட்டிங் போவாங்க. ஏன்னா மார்க்கெட்டிங்க்கு தேவை வந்து குரல்ல தானே மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட சக்கரம் அங்கே இருக்கிறதுனால இந்த த்ரோட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். இதுலேருந்து இவங்க தப்பிக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணணும்னாக்க, நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் இருக்குது. ஒரு பெரிய நெல்லிக்காய் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆம்லான்னு சொல்லுவாங்க. அதை வந்து தேன்லையோ அல்லது ஜூஸாவோ போட்டு குடித்தாங்கன்னாக்க, மாதம் ஒரு தடவையோ அல்லது மாதம் ஒரு 2, 3 தடவை குடிச்சிட்டாங்கன்னாக்க, மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்கள் இவங்களுக்கு ஏற்படும்.